நம்ம இந்தியாவ மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் போடுறது சாதாரண விஷயமா? ரொம்பவே கஷ்டம் இல்லையா? பல வருஷமா இந்த வேலைய செஞ்சிட்டு இருந்தது திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பு. ஆனா 2014ல ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பழைய அமைப்ப கலைச்சிட்டு நிதி ஆயோக்னு ஒன்ன புதுசா கொண்டு வந்தாங்க. இது வெறும் பேர் மாத்தோம் நினைச்சிடாதீங்க. இது இந்தியாவோட ஃபியூச்சரையே மாத்தப் போற ஒரு புது அப்ரோச். வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே இதுதாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் டெல்லில உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு என்ன வேணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதத்தான் டாப் டவுன் அப்ரோச், அதாவது மேல இருந்து கீழே வர்றதுன்னு சொல்றோம். ஆனா இப்போ நித்தி ஆயோக் என்ன பண்ணுதுன்னா, நேரா அந்தந்த கிராமங்கள்ல மாநிலங்கள்ல என்ன தேவைன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் போடுறாங்க. இதுதான் பாட்டம் அப் அப்ரோச், அதாவது கீழ இருந்து மேல போறது. இது வெறும் பாலிசி சேஞ்ச் இல்ல, அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போற ஒரு பெரிய ஸ்டெப். இந்த பெரிய மாற்றம் இவ்ளோ வேகமா நடந்துருச்சுன்னு பாருங்களேன். 2014 ஆகஸ்ட் மாசம் திட்டக்குழுவா கலைக்கிறாங்க. அடுத்த 5 மாசத்துல, அதாவது 2015 ஜான்வரி 1ஆம் தேதியே நிதி ஆயோக் முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பாப்பா எவ்ளோ வேகம்! இதுவே காட்டுது பாருங்க நம்மளோட பிளானிங் சிஸ்டத்தை எவ்ளோ சீக்கிரம் மாத்த வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு. சரி, அப்போ இந்த புது அமைப்புனா என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த பேரையே பாப்போமே, நிதி ஆயோக். நிதி AOGY. இதோட முழு விரிவாக்கம் என்ன தெரியுமா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அடங்கப்பா, பேர்லயே இந்தியாவை உருமாற்றம் செய்யறதுன்னு வச்சிருக்காங்க. சோ இது சும்மா பிளான் போடுற ஒரு கமிட்டி மட்டும் இல்ல, இந்தியாவையே மாத்தணுங்கிற ஒரு பெரிய லட்சியத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த லட்சியம் அவங்களோட ஒவ்வொரு வேலையிலயும் தெரியுது. சரி, இதுல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இதோட தலைவர் யாரு தெரியுமா? நம்ம பிரதமர் தான். ஆனா அதவிட முக்கியமான விஷயம், எல்லா மாநில முதலமைச்சர்களும் இதுல மெம்பர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே மாநிலங்கள்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க கிடையாது. தேசத்தோட கொள்கை முடிவுகள்ல அவங்களும் சமமான பார்ட்னர்ஸ். இதத்தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. நிதி ஆயோக் சும்மா ஏதோ ஒரு திசையில வேலை செய்யல. அதுக்குன்னு ஒரு தத்துவம், ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. அது மொத்தம் 7 தூண்கள் மேல நிக்குது. ஆமாங்க, மொத்தம் 7 தூண்கள். இந்த 7ம் தான் நிதி ஆயோக்கோட அஸ்திவாரமே. அது என்னென்னு பார்க்கலாமா? இந்த 7 கொள்கைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுது. உதாரணத்துக்கு, ப்ரோ பீப்புள்னா மக்களுக்காக மக்களோட தேவைகளை மனசுல வச்சு திட்டம் போடுறது. பார்ட்டிசிபேஷன்னா வளர்ச்சியில மக்களையும் ஒரு பங்காளியா ஆக்குறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தூணும் கவர்மெண்ட்ட மக்கள்கிட்ட இன்னும் பக்கத்துல கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த தத்துவமெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துல ஃபீல்டுல நீதி ஆயோக் என்னதான் வேலை செய்யுது? இதுதாங்க முக்கியமான கேள்வி. இவ்ளோ பெரிய அமைப்பு உண்மையிலே என்னதான் பண்ணுது? அதோட மெயின் வேலைகள் என்னென்னு இப்ப பாத்துரலாம். அவங்களோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையே இதுதான். மாநிலங்களை வெறும் பயனாளிகளா பார்க்காம வளர்ச்சியில சமமான பார்ட்னர்ஸா மாத்துறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நிதி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ்னு வெளியிடுவாங்க. அதை பார்த்துட்டு மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு ஹெல்த்தியான போட்டி உருவாகும். ஏன் நம்ம ஸ்டேட் பின்தங்கியிருக்கு ஒவ்வொரு மாநிலமும் யோசிச்சு அவங்கள இன்னும் பெட்டர் ஆக்கிப்ப முயற்சி பண்ணுவாங்க. சூப்பர் ஐடியா இல்ல? இதுதான் நிதி ஆயோக் கொண்டு வந்த மிகப்பெரிய ஆபரேஷனல் சேஞ்ச். அதாவது பிளானிங்கே இனிமே கிராம பஞ்சாயத்து லெவல்ல இருந்து ஆரம்பிக்கும். அங்க இருந்து படிப்படியா மேல போகும். இதனால என்ன ஆகும்? மக்களோட உண்மையான தேவைகளுக்கு ஏத்த மாதிரி திட்டங்கள் உருவாகும். ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? அதனாலதான் நிதி ஆயோக் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வேலை செய்யுது. யாருக்கு நடுவுல? கவர்மெண்ட்டுக்கும் வெளியில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ்க்கும் நடுவுல. இதனால உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஐடியாஸ் எல்லாம் நம்ம பாலிசிக்குள்ள வருது. இதுதாங்க ஒரு உண்மையான திங்க் டேங்க் செய்ய வேண்டிய வேலை. இது மட்டும் இல்லைங்க, நாட்டுக்கு லாங் டேர்ம்ல ஒரு விஷன் உருவாக்குறது, மாநிலங்களுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் சரியா நடக்குதான்னு கண்காணிக்கிறதுன்னு இன்னும் பல முக்கியமான வேலைகளையும் நிதி ஆயோக் பாத்துக்குது. ஓகே, இப்போ வரைக்கும் நிதி ஆயோகோட அமைப்பு, அதோட தத்துவம், அது என்னென்ன வேலைகள் செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ பிக் பிக்சர், அதாவது ஒட்டுமொத்தமா இதோட பங்கு என்ன, இந்தியாவை இது எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிதி ஆயோகங்கிறது பழைய பிளானிங் கமிஷன் மாதிரி சும்மா ஃபண்ட்ஸ் ஒதுக்குற ஒரு அமைப்பு கிடையாது. இது கவர்மெண்டோட திங்க் டேங்க், அதாவது சிந்தனை கிழங்கு. இந்தியாவிற்கு புதுசு புதுசா ஐடியாஸ் கொடுக்கறதும் ஃபியூச்சருக்கு வழிகாட்டுறதும் தான் இதோட பிரதான வேலையே.
இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்களேன். முன்னெல்லாம் நமக்கு 5 இயர் பிளான்ஸ் தான் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளான் போடுவோம். ஆனா இப்போ உலகம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு. அந்த வேகத்துக்கு இது பத்தாது. அதனால தான் நிதி ஆயோக் இப்போ 15 வருஷத்துக்கான ஒரு லாங் டேர்ம் விஷன், 7 வருஷத்துக்கான ஒரு செயல் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு அப்ரோச். தேவைப்பட்டா மாத்திக்கலாம். இந்த புதுவிதமான எல்லாரையும் உள்ளடக்கின இந்த அப்ரோச் நிஜமாவே இந்தியாவோட வளர்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இதற்கான பதில கண்டிப்பா காலம்தான் சொல்லணும்.